வணக்கங்க. இப்போ நம்ம இருக்கிற வயல் வந்து கருப்பு கவுனி. இப்போ கருப்பு கவுனி எப்படி வர விட்டோம், எப்படி நடவு முறை பண்ணோம், என்ன பண்ணோங்கிறத இப்போ பார்ப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி வந்து 1 ஏக்கர்ன்ட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து 1 கிலோ விரை தான் விட்டுது. இப்போ இந்த 1 கிலோ விரையை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து நிலத்தை வந்து முதல்ல மட்டம் பண்ணிக்கிட்டோம். மட்டம் பண்ணதுக்கப்புறம் வந்து எரு அடித்து அதுக்கப்புறம் உழவு ஓட்டி கொஞ்சம் சேரை வந்து பழஞ்சேரை ஆக்கினதுக்கப்புறம் 20 நாளில் அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எதுக்கு மட்டம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா தண்ணி கேசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு ஜாஸ்தியாக போகும், ஒரு இடத்துக்கு கம்மியாக இருக்கும். மொத்தமாக கரெக்டாக இருந்ததுன்னா 1 ஏக்கருக்கு வந்து 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுதுன்னா மட்டமாக இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு வந்து 1 மணி நேரத்துலேயே ஓடிடும். அது மாதிரி வாட்டர் லெவலும் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஒரு தன்மையிலே இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் கன்சம்ஷனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நிலத்தை வந்து சமப்படுத்திக்கிறது மஸ்ட்டு. எந்த ஒரு பயிர் பண்ணாலும் சரி நிலம் வந்து முதல்ல சமப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலைப்பாடு இருக்குது. அதுக்கு ஆள் செலவு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ அதுக்கு மெனக்கடுறோமோ அவ்வளோக்கு வந்து பயிரில் ஈல்டு வந்து டெஃபினட்டாக இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணோம்னா வந்து நாற்றங்கால்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 9வது நாள் 10வது நாளில் வந்து அந்த சாணி பொடியாக்கி பழஞ்சாணியை வந்து என்ன பண்ணோம் பொடியாக்கி அப்படியே வந்து தூவி விட்டோம். தூவி விட்ட உடனே அது நல்லா பனைச்சி நாற்று வந்து நல்லா ஒன்றும் பார்த்திங்கன்னா 4-5 கிளை அது மாதிரி வந்து விட்டுது. அது வந்து எங்களுக்கு வந்து பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் தள்ளி விட்டதால் எங்களுக்கு வந்து ஒரே இடத்துல இல்லாததால் 1 கிலோ வரையும் வந்து நல்லா பனைப்பாக இருந்தது. அது மாதிரி என்ன பண்ணோம், அது 20 நாளில் வந்ததுக்கப்புறம் என்ன பட்டக்கயிறு எடுத்து 1.5 அடிக்கு 1.5 அடி கயிறை கட்டிக்கிட்டோம். இப்போ வரப்பு இந்த மனையிலேருந்து அந்த மனை வரைக்கும் பிடிச்சி 1.5 அடிக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் 5 நடவாள் மொத்தமாக. கரெக்டாக நாற்று பறிப்புக்கு ஒரு ஆள். கரெக்டாக அந்த நாற்று பறித்த உடனே அன்னிய நாற்று அன்றைக்கே நட்டுடணும். அது வந்து மெயினாக வந்து நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ணோம். அன்றைக்கின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நாற்று வந்து செத்து திரும்பி இது வராது. உடனே பட்டதால் உடனே வந்து அதுக்கு வந்து உயிர் கொடுத்தா மாதிரி ஒரு இதாகிடும். அதனால் வந்து அன்னி நாற்று அன்னைக்கு வேறு மட்டும்தான் உள்ளே போகணும். அதை மாதிரி பண்ணோம். அந்த கண்ணுலேருந்து அப்போ தான் உங்களுக்கு தூர் வந்து கிளம்புறதுக்கு சிரமப்படாமல் டக்குன்னு கிளம்பும். அது ஒன்று நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையை நாங்கள் பின்படுத்தி பண்ணோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு களை எடுப்புன்னு பார்த்திங்கன்னா 2 வாட்டி களை எடுத்தது. 25 நாளில் ஒரு வாட்டி களை எடுத்தது. அப்புறமா வந்து 45 நாளுக்கிட்ட ஒரு வாட்டி களை எடுத்ததுங்க. இதுதான் பண்ணோம். கோண வீட்டில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஓட்டினோம். அப்புறமா எங்களால் ஓட்ட முடியாததால் களை எடுத்துகிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஒரு வாட்டி மட்டும் என்ன பண்ணோம்னா வந்து பயிரெலாம் லைட்டாக இதாகாமல் இருக்கும்போது பஞ்சகவியம் கொஞ்சோண்டு கொடுத்தோம். அதுதான் இந்த வயலுக்கு பண்ணது. இப்போ பார்த்தீங்க வயல் வந்து பார்த்திங்கன்னா 5 அடியிலேருந்து 5.5 வரைக்கும் பயிர் கிளம்பியிருக்கு. 1 கிலோ விரை தான் நாங்கள் யூஸ் பண்ணது. 1 ஏக்கர் ஃபுல்லாக நட்டாச்சு. இதோட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேன்சருக்கு வந்து இந்த கருப்பு கவுனி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கிளியர் ஆகுது, குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுலாம் வந்து இதை வந்து உட்கொண்டாங்கன்னா டயாபெட்டிக்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது. சில பேர் வந்து நாங்கள் மாத்திரை சாப்பிட்றதே வந்து விட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து அவங்களுடைய விருப்பம் அது. பட் ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே வந்து ரிசல்ட் கிடைக்கிது. இது வெளியில் நிறையா பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது, நிறையா பேர் பகிர்ந்துக்கிறாங்க. ஈஸியாக வே ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஈஸியாக பாஸ் ஆகுது. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட இதை வந்து வெளியில் போய் மருந்தை போய் காசு கொடுத்து வாங்கி டாக்டருக்கு செலவு பண்ணுறதோட நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து உட்கொண்டாலே வந்து நம்ம வந்து நலமுடன் வாழலாங்கிறது தான் வந்து எங்களுடைய கருத்து. இதை வந்து நாங்கள் அரப்பு பார்த்தீங்கன்னா கையால் தான் அறுக்க போகிறோம். ஏன்னா வந்து மிஷின் மேடுங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் சாத்தியமே தவிர்த்து ஆட்கள் இல்லாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஆட்கள் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து வேணும். இப்போ வந்து எல்லாருமே மிஷினை விட்டு நட்டுடலாம், மிஷினால் அறப்படுத்திடலாம், ஆளுகள்லாம் எதுவும் தேவையில்லை, நஷ்டமாகுதுங்கிறாங்க. இந்த முறையில் நீங்கள் பின்பற்றி பட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2 ஆள் இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு நிறைய நாள் தான் நம்ம சாவடி பண்ண முடியும். நம்மளுக்கும் ஆட்களும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் 4 பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும். ஆட்கள் வந்து சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த ஒரு பிஸ்னஸே நமக்கு இருக்காது. நம்ம வந்து ஒழுங்கான முறையில் பராமரித்து பண்ணோம்னா ஆட்களோட துணையோட நம்ம வந்து நல்ல இதில் பண்ணுறோம். எல்லாருக்குமே லாபமாக இருக்கும். அவங்களும் 4 பேர் சாப்பிடுவாங்க, நம்மளும் 4 இது சாப்பிட்லாம். நல்ல முறையில் இதை பயிர் பண்ணலாம். நாங்கள் அரப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கையரப்பு தான் இருக்க போகிறோம். அடுத்து நாங்கள் நேரடியாக தான் நுகர்வோருக்கு தரலான் இருக்கோம். எங்களுக்கு வந்து இதை நெல்லுலாம் பார்த்திங்கன்னா வந்து கட்டாநகரத்தில் வந்து ராமூர்த்தி சார்னு இருந்தார். அவங்க பையன் திவாகர். அவங்க மூலிமா தான் எங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சவொடனே அவங்க மூலிமா தான் எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம்லாம் கிடச்சிது. அப்புறமா ஸ்ரீராம் சார்னு ஒருத்தர் கதிராமங்கலத்தில் இருக்காங்க. அப்புறமா நம்ம சீராய் டிவி மூலிமா கோவிந்தராஜன் சார் அறிமுகமானார். அவங்க மூலிமா பற்றி அந்த நெல்லை எப்படி கண்டு முதல் இது பண்ணுறது, நடவு நடுறது எல்லாமே வந்து 2 வாட்டி பார்த்து அவங்களும் வந்து நீங்கள் நல்ல முறையாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் 4 பேருக்கு இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தாங்க. இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இதை வந்து நேரடியாக நம்ம விநியோகருக்கு பண்ணுறதால நமக்கும் வந்து ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும். எல்லாரும் பண்ணுறதால எல்லாரும் இந்த மாதிரி முறையில் பண்ணாங்கன்னா அழிவு பாதையிலேருந்து இருக்கிற இந்த விவசாயத்தை வந்து மீட்டு ஒரு நல்ல முறையில் வந்து எல்லாரும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து இதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. இப்போ எல்லாரும் பாரம்பரிய நெல் அதிகமாக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல மழை காற்று எல்லாமே அடிச்சுது. இது பார்த்திங்கன்னா 5 அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு. இன்னும் வயசாயாமல் தான் இருக்குது. இப்போ கூட காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த நெல்லுமே எந்த பயிருமே வந்து சாயாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதனால் நம்ம பாரம்பரிய நெல் நட்டோம்னா வளர்ந்துடும், அதனால் சாஞ்சிரும் அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. இன்னொன்று நோய் தொற்றும் பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய லெவல்லாம் அண்டாது. அதனால் நம்மளுக்கு நோய் தட்டுப்பாடுகள்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அதனால் வந்து நீங்கள் பாரம்பரிய நெல்லை வந்து அதிகமாக பயன்படுங்க. ஒட்டு ரகத்துலேருந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாகும், நல்ல மகசூலும் தரும். நம்ம பயப்படாமல் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். செலவினங்கள் பார்த்தீங்கன்னா விரை 1 கிலோ விரை தான். 1 கிலோ விரையில் நம்ம விட்டாச்சு. 20 நாளில் வந்து நம்ம வந்து நாற்று பறிச்சாச்சு. இந்த 20 நாள் நாற்று பறிக்கிறதுக்குள்ளார ஒரு வாட்டி சாணியை வந்து நல்லா பொடியாக்கி, 1க்கு 2 வாட்டி கூட சாணியை நல்லா பொடியாக்கி தூவி விட்டது தான் பழஞ்சாணியாக. அதை வந்து உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நல்ல புசுபுசுப்பு தன்மை கிடைக்கும். நாற்றுல வேறும் வந்து இது கிளைகள் பார்த்தீங்கன்னா வந்து 4-5ங்கிற மேனிக்கு வந்து கிளை வந்து விட ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பறிக்கிறதுக்கும் வந்து நடவாளுக்கோ அவளுக்கோ ஒன்றும் சிரமம் இருக்காது. அது மாதிரி நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.5க்கு 1.5 அடி பட்டம் தான். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1 அடிக்கு 1.5 அடி பட்டம் தான் போட்டோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 அடி தான் தெரியும். இந்த 1 அடி பட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு ஆள் நாற்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட ஒரு 5 பேர் வந்து இதை நடவு பண்ணிடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 பேரை வச்சு நடவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 20 நாளில் ஒரு வாட்டி களை எடுத்தோம். அப்புறம் 45 நாளைக்கு ஒரு வாட்டி களை எடுத்தோம். அவர் 2 வாட்டி தான் களை எடுத்தது. கோனா வீட்டில் ஓட்ட சொன்னாங்க, ஒரு வாட்டி ஓட்டினோம். பட் எங்களால் ஃபுல்லாக ஓட்ட முடியல. அது அப்புறம் களை எடுத்தது அதோடய நிப்பாட்டினது தான். வேறு எந்த ஒரு இதுவுமே நாங்கள் வந்து இதுக்கு பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கதிர் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு 20லேருந்து 22 மூட்டை இந்த இதுலேயே நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். டெஃபினட்டாக அது வரும். இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பாதிக்கு பாதி கம்மி தான். ஒட்டு உரம் வச்சு நடுறதுக்கும் பாரம்பரிய நெல் வகை நடுறதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். இதை நம்ம நேரடியாக நுகர்வோருக்கு தரத்தால் நம்மளுக்கு வந்து லாபம் டெஃபினட்டாக வரும். இப்போ தான் நம்ம வந்து விவசாயத்தை விடணுங்கிற நினப்பு வந்து எல்லார் மத்தியிலேருந்தும் போயிடும். விவசாயம் பண்ணால் வந்து சில பேர் மட்டமாலாம் நினைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்க வேணாம். நீங்கள் விவசாயி இல்லைன்னா நம்ம ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது. ஒவ்வொரு விவசாயியும் வந்து ஒவ்வொரு வேளை சாப்பாடும் போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத வந்து வேஸ்ட் பண்ணும்போது தான் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். யாருமே வந்து நேரடியாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லேபிள் ஒட்டி போடுவாங்க. நீ நேரடியாக வந்து போய் ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னா அந்த வய எங்கேருந்து வருது, அந்த அரிசி எங்கேருந்து வந்திருக்குன்னு கூட நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்கிட்டு போங்க, சாப்பிடுங்க. நீங்கள் வந்து உணவே மருந்து தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கோ மெடிசனை போய் வாங்குறதுக்கோ வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமுடன் வாழலாம், விவசாயத்தை காப்போம்.